சோலார் சிஸ்டம் ஸ்டார் மகேந்திரன் நடிக்கும் நீலகண்டா. இந்த ஊர்ல எல்லாருமே சோலார் சிஸ்டமா இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார், எல்லா ஊர் மாதிரி தான் இதுவும். நான் நம்ப மாட்டேன்டா. நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். என்ன ஆட்டு மந்தையெல்லாம் ரோட்ல விட்டுட்டு உட்காந்து பேப்பர்ல படம் பாக்குறியா? யாரு சார் படம் பாக்குறா? எனக்கும் படிக்க வரும். ஊர்ல என்னென்னவோ நடக்குது. இவர் இந்த ஊரை சேர்ந்தா மினி சோலார் ஸ்டார். சார் யாரு சார் இந்த நீலா? ஊரெல்லாம் அவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சோலார் ஸ்டார் எல்லா ஊர்லயும் ஃபேமஸ் போல. பார்க்கலாம் இந்த ஊர்ல என்ன பண்ணிருக்காருன்னு. அது ரொம்ப பெரிய கதை சார். பரவாயில்ல, எனக்கு டைம் இருக்கு. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. 10th எக்ஸாம் 2 நாள்ல முடிய போறதுங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சோலாரும் அவரோட ஃப்ரெண்டு கோலாரும் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது, ஏய் ஜோனு மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்கிற கரண்ட்டையும் புனிங்கிடுவானுங்க. பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. செருப்பு போட்டிருந்தாலுமே கால்ல கண்ணாடி கிழிக்குமான்னு உங்களுக்கு கேட்க தோணும். பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. பக்கத்துலயே அவன் படிக்கிற ஸ்கூல் இருக்கும். உள்ள போயிட்டு சரி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஆச்சும் எடுக்கலான்னு போவான். பட் ஸ்கூல் எல்லாம் 6 மணிக்கு மூடிடும். ஆனா இவன் எப்படி உள்ள போனான்னு உங்களுக்கு கேட்க தோணும். பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. நாளைக்கு அவனுக்கு எக்ஸாம் வச்சுட்டு ஸ்கூலுக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்க போதான். மேக்ஸ் வாதியார் பாத்துறான். பட் மேக்ஸ் வாதியார் எதுக்கு இந்த நேரத்துல வந்தான்ட்டு எனக்கும் தெரியல. கையில நாளைக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட நிக்கிறான். சிக்கிட்டான் சோலார் சிஸ்டம். அந்த நேரத்துல அவங்களுக்கு என்னையா வேலை? எக்ஸாம் பேப்பரை கலவட தான் வந்திருக்கானுங்க. ராம்கி தான் அந்த ஊரோட நாட்டாம. என்ன கொஞ்சம் கிறுக்குத்தனமா தான் இந்த தீர்ப்பெல்லாம் சொல்லுவா. அப்படி இவனுக்கு 30 வயசு ஆகிற வரைக்கும் நம்ம ஊர் எல்லையை தாண்டி இவன் வெளியில போக கூடாது. அப்போ 30 வயசுக்கு அப்புறம் பழகிறோம். தப்பு செய்யறவன் நம்ம கொடுக்கிற தண்டனையை வாங்கிக்கிட்டு நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம கண்ணு முன்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாதான். இப்படி ஒரு தீர்ப்பு அண்ணனை தவிர யாரும் தர முடியாது. கையில புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு இவன் எந்த பள்ளிக்கூட வாசலையும் மிதிக்க கூடாது. சோலார் ஸ்டார் இவ்வளவு பெரிய சோலாரா இருக்கிறதுக்கு காரணமே இவர் தான். நானும் பயங்கரமான ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. படிக்க முடியாம நடுவுலயே ஓடி வந்துட்டேன். இவன் வாயில படிப்புங்கிற வார்த்தையே வரக்கூடாது. நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். நீ ஊரை தாண்டி போக நினைச்சாலும் என்னால வர முடியாதுடா. ஏன்? ஏன்னா உங்க அம்மாவோட ஞாபகம் பூரா இங்கதான்டா இருக்கு. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? சோலாரோட புக்ஸையும் எடைக்கு போட்டு தின்னுறான். அண்ணா சீதாக்கா ஊரை விட்டு போறாங்க. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். அவ ஊர் எல்லை விட்டு போறா. உன் வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் நீ பாடுறா. பஞ்சாயத்துல உண்மையை சொல்லான்னு வரும்போது எங்க அப்பா என்ன போக விடாம தடுத்துட்டாரா. நாட்டுல முகத்துக்கு நேரா நின்று மூதுதவனை விட முதுகுல குத்துதவன் தான் அதிகமாயிட்டான். இப்ப நான் உண்மையெல்லாம் சொல்றேன்னு சொல்லும் போது சோலார் ஒண்ணு சொல்றான் பாருங்க. சொல்லிடலாம். பரீட்சையில நமக்கு பதில் தெரிஞ்சு அதை சரியா எழுதாம விட்டுட்டா மறுபடியும் நமக்காக பரீட்சை வைக்க மாட்டாங்கடா. ஏடா ஃபெயில் ஆனா ரீ எக்ஸாம் வைக்கவே மாட்டாங்களா? டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அடிக்காத தார் குறிப்பில்ல. வாழ்க்கையில தோத்து போகிறது ஒன்றும் தப்பு இல்ல. தோத்து போன இடத்துலயே நிக்கிறது தான் தப்பு. இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல. போய் கக்கிசில போய் நில்லு. ஓகே பாஸ். சரி நமக்கு படிப்பு தான் வரல. சரி விளையாட்டுலயாச்சும் எனக்கு ஒண்ணு. கபடியில காலை வெத்து வைக்கிறாது சோலாது. கபடின்ற பேர்ல குரலி வித காட்டிட்டு இருக்கியடா சோலாது. நீலா 4 பாயிண்ட் எடுத்து சரஸ்வதிபுரம் டீமை ஜெயிக்க வச்சிருக்காரு. அடி வாங்குனது நானு. அதனால அந்த கப் எனக்கு தான் சொந்தம். கோப்பையில வச்சு கொண்டு முடியும். வீரனாய வென்று இதுக்கு ஒரு ரெப்பரி வர போடா. பயங்கர அநியாயங்கய்யா. நம்ம பிருத்வி அண்ணாவை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து தலைவரா போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு நான் தான் தலைவன். எவனுக்கும் தெரியாம வாங்குவேன், தெரியாம விற்பேன். பைத்தியகால நாட்டாமை வரால் வரால் வரால். பொண்டாட்டி நகையெல்லாம் வச்சுதாங்கயா அந்த கிணத்தை வெட்டி இருக்கேன். அவன் கஷ்டப்பட்டு வெட்டின கிணத்துக்கு இந்த பஞ்சாயத்து ஒரு தீர்ப்பு சொல்லுது பாருங்க. ஐயோ சாமி பைத்தியம். நாளையில இருந்து உன் பூமியில இருந்து வர தண்ணிய எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடு. சரஸ்வதிபுரம் ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் தீர்ப்பு தந்தா எப்படா நல்லா இருப்பாங்க? அந்த பேஷண்ட்டுக்கு கூட அதே இன்ஜெக்ஷனை போட. இந்த பைத்தியகால நாட்டாமைக்கு ஒரு தம்பி. இவர் ஒரு ஃபேக் டாக்டர். ஆமா, இந்த காலத்துல படிக்கிறவனை விட படிப்பை வாங்குறவனுக்கு தான் வேல்யூ அதிகம். இந்த ஃபேக் டாக்டர் வைத்தியம் பார்க்க தெரியாம பார்த்து பல பேர்த்த அந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போட்டான். அதுல காண்டான இந்த நாட்டாம அவங்க தம்பிய காருக்குள்ளேயே வச்சு காலி பண்ணிட்டாதான். கதம் கதம். அன்னையில இருந்து இந்த நாட்டாம பொறுப்பு அவருக்கு. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துப்பேன்னு
உறுதி அளிக்கிறேன். எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். டேய் நீலா, சீதா வரலாம்டா. இவன் 15 வருஷத்துக்கு முன்னாடி சைட் அடிச்ச ஒரு பொண்ணு, அது இப்ப வருதுன்ட்டு இதுக்குற வேலையை விட்டதெல்லாம் ஓடுறான். வெக்கமே இல்லைல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து டவுட் கேட்டிருக்கு. டவுட் கேட்டதுக்கெல்லாம் டாவ் அடிக்க ஆரம்பிச்சதுக்கான். எதுக்கு எப்பவும் இப்படியே பார்த்துட்டு இருக்கா? ஆனா எனக்குள்ள என்னமோ பண்ணுது. அடி சீதா நம்ம சேர்ந்தாக்கா கச்சேரி ஆரம்பம். என்னடி இது? அவங்க காதலை கொச்சப்படுத்திட்டாங்கன்னு இவங்களை பிடிச்சி 4 சாத்தியதான். இந்த பிரச்சனைக்கு கூட போயிட்டு ஊர் நாட்டாமையெல்லாம் கூட்டிட்டு வரானுங்களேடா. என்னடா இது? துணிய உருவி ஊர் பஞ்சாயத்துல நிறுத்திடுவேன். போங்கடா. 15 வருஷம் கழிச்சு சீதா கம்மிங். பட் அது யாரோட பொண்ணு தெரியுமா? ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணாமா. சாம்பார் ஆப் எனக்கு. அந்த பொண்ணு வந்தது போதும், எல்லா வேலையை விட்டு பின்னாடியே போகுது. பொறுக்கி ஸ்கூல்ல சோலாது 3 பேர்த்த அடிச்சான்ல, அதனால சோலாதோட அப்பாவை கூப்பிட்டு அவங்க 3 பேரும் டீல எச்சு துப்பி கொடுத்துறானுங்க. யார பாத்திரா வந்து பண்றீங்க? டேய், இன்னொரு வாட்டி எங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, இந்த வாட்டி திருவிழால வெட்ட போறது ஆட்டோட தலையா இருக்காது. நீ போய் அவன் தலையை வெட்டு. இதுக்கு முன்னாடி 30 வயசு வரைக்கும் ஊதி எல்லையை தாண்ட கூடாதுனாங்க. இதுக்கு மேல 30 வருஷம் ஜெயில் தான். பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூட்ல பேசத்தாண்டா செய்வான். அதையா நீ கீப் அப் பண்ற? எவனோ ஒருத்தன் கால் பண்ணி அவன் இங்கதான் இருக்கான்றான். கன்ஃபார்மா அவன் தான்டா. உடனே சோலாதும் எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்றான். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆஸ்கார வாடு குறா ஜம்ப். டேய் ஜம்ப், ஆஸ்கார வாடு குறா. நான் நாளைக்கு ராத்திரி ஊரை தாண்டி போலான் இருக்கேன்டா. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கற? எதையுமே சொல்லிடாதீங்க. காசு காசு கொடு, காசு 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 கொடு, காசு காசு கொடு, காசு. இவன் ஊதி எல்லையை தாண்டன்னு அங்கேயும் தாவிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. கஷ்டத்தை தீக்கிற அந்த தெய்வத்தோடைய சிலையவே திருடி இருக்கான். இவன் வாழ்க்கையை நம்ம ஊர் மக்களோட வாழக்கூடாது. சுடுகாட்டுல எரியிற பொணங்களோட மட்டும் தான் இவன் வாழணும். பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இவன் தீர்ப்புல கொல்லி வைங்கடா. இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஊத எல்லையெல்லாம் தாண்டறதுக்கு தண்ணிக்குள்ளலாம் போய் முக்கிட்டு இருக்கானா? என்னவா இருக்கும் எனக்கும் தெரியல. எனக்கு என்னடா தெரியும்? பக்கத்து ஊருக்கு போய் ஒருத்தனை பார்க்க போதான், அவனை பார்த்தா போலீஸ் தோத்துட்டு, இவனும் அவனை தோத்துட்டே போதான். திடீர்னு பார்த்தா விடிஞ்சிருது. பால்கார மேல வந்து பாலுன்றான். பால்கார வந்துட்டாடா. ராத்திரி கடையில ஒரே வேலையா இருந்துச்சு, அதான் படு தூங்கிட்டேன். இவன் பகல்லே சும்மாதான் இருப்பான், நைட்ல அப்படி என்னதான் வேலை செஞ்சிருப்பான்? உடனே ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போயிட்டாப்ல. அவன் ஃப்ரெண்டு பேசு பேசுன்னு சொல்ல, என்னடா பேச சொல்ற? இதுக்கு முன்னாடி இருந்த சீதா இப்ப இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அங்க என்ன பேசுன்னு கேட்டு இங்க வந்து செவுதேதி குதிக்குதான். அட நார போயிரு. இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாதாடா. என்ன மாதிரி காதல தொலைச்சவனுக்கு கடைசி வாய்ப்பு இதுதானடா. பொண்ணு வீட்டுல நிச்சயதார்த்தம். அதை பார்த்தா சோலாது ஃபுல் டென்ஷன் ஆகி கண்ணீர் வடிக்கிறாது. என்ன பண்றது? லவ்ஸ் ஆச்சே. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லவ்ஸ் ஆச்சே. சீதா ராமருக்காக கூட இவ்ளோ காத்திருந்தாங்களோ என்னமோ எனக்கு தெரியாதா? இதுல சோலார் தான் ராமலாம், அது முன்னாடி இருக்கிறவங்க சீதாவா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நாமெல்லாம் என் வாழ்க்கையில உன்னை நினைக்காத நாளே இல்ல சீதா. என்னடா மன்மதன்ல சிம்பு மாதிரி பண்ணிட்டு இருக்க? சாரி எப்படி இருக்கா? அந்த நிலாவே புடவை கட்டிட்டு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. எப்படியும் என்னால அந்த நிலாவுக்கு திருஷ்டி போட்டு வைக்க முடியாது, அதான் உனக்கு வச்சு விட்டேன். அந்த பொண்ணோட அப்பா ஒளிஞ்சிருந்து இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்து போட்டாரு. இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பன் காண்டாயி அவனை அடிக்கிறதுக்கு திருநங்கை எல்லாம் செட் பண்ணி அடிச்சு விடுறான். உடனே எல்லாம் பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இவனும் சேர்த்து பொழந்து கட்டுறாப்புல. நாசமா போயிருவீங்கடா நீலகண்டேஸ்வரா. சோலாது இப்ப சாமி ஆயிட்டாது. உடனே இந்த மேட்டர் எல்லாம் யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு உடனே பஞ்சாயத்து வீட்டுக்கு இந்த வண்டியை விட்டுட்டாப்ல.
இப்போ இதில் உட்காடுறோம், இதில் இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்படி உட்காருவேன், எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உன் தகுதிக்கு மேலன்னு சொல்லி சொல்லி எங்க வாழ்க்கைய உங்க காலுக்கு அடியில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் பதவிக்கு நான் போட்டி போட போறேன். உன் லவ்வுக்கும் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் போட்டிடுறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? இப்பதான் 10 பேர் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இவன் 11வது. இந்த படத்துல பண்ண ஒரே ஒரு பிரியான விஷயம் இந்த ஐட்டம் சாங் தான். ஃபிங்கர் இன்சைட் பாடி ஷேக்கிங். வலிய கொடுத்த அந்த கடவுள் அதுக்கு மருந்து கொடுக்க மறந்து போக மாட்டாரு. ஐட்டம் டான்சர்லாம் வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு சோலார் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போ தலைவர் கேம்பெயின் பண்றதுக்கு மைக் எடுத்துட்டு ஊதுவதா போதாது, அங்க மேடை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா எனக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். மக்களோட எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றவன் தான் இங்க உண்மையான தலைவன். அப்புறம் நம்ம பஞ்சாயத்து இவன் பேசுறதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டு திரும்பி ஒரு 10 பேர்த்த அனுப்பிச்சுடுறான் இவனை போடுறதுக்கு. அவனுங்கெல்லாம் போட்டு தள்ளிட்டு இவன் வந்து ஒரு பஞ்சு டைலாக். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சாவை விட நான் கொடுக்குற பெரிய தண்டனை என்னன்னு தெரியுமா? எல்லாரும் எலெக்ஷன் ரிசல்ட் வெயிட் பண்ணியிருந்தா தலைவர் கூலா போயிட்டு கபடி விளையாடிட்டு இருக்காராமா. கபடியிலும் வின் பண்ணி எலெக்ஷன்லயும் வின் பண்ணிட்டு வராலாமா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.